மாறக்கூடாதா? இன்னும் கிறிஸ்துவத்துக்காக தீவிரமாய் இறங்கி இந்த தேசம் இயேசு பக்கம் திரும்புவதற்கு உள்ளம் துடிக்க கூடாதா? வெறுமையாய் நிக்கிற ஆண்டவரை பார்க்கிறேன். அறிவடையோ அதிகம் இருக்கு, ஆட்களோ கொஞ்சமா கதறுகிற ஆண்டவர் சத்தத்தை தெளிவா கேட்கிறேன். கண்ணீர் விட்டு ஒவ்வொரு நேரமும் ஒரு சாவை பார்க்கும் போது பரலோகத்தில் ஒரு மிகுந்த துக்கம் உண்டாகுது நான் உணர்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இவ்வளவு நாள் துக்கப்படுத்திட்டேன். என் செயல்கள் என் பேச்சுகள் துக்கப்படுத்திருக்கலாம். ஆனா இன்னிலிருந்து நான் துக்கப்படுத்துற பாத்திரமா இல்லை ஆண்டவரே, உங்களை சந்தோஷப்படுத்துற பாத்திரமா நான் மாறுவேன் சொல்லி ஒரு கூட்டம் எழும்பக்கூடாதா? ஒரு கூட்டம் எழும்பக்கூடாதா? ஒரு கூட்டம் தேவனுக்காக எழும்பக்கூடாதா? நான் தருகிறதோ இல்லையோ, ஆனா நான் உங்களுக்காக வாழுவேன் சொல்ல ஒரு கூட்டம் எழும்பக்கூடாதா? எத்தனை பாடல்கள், எத்தனை யூடியூப் பாடல்கள், எத்தனை வர்ஷிப் லீடர்ஸ், என்ன லாபம்? வேற எங்க இருக்கிறீர்கள்? எங்க இருக்கிறார்கள்? இன்னைக்கு இங்க கூட்டம், நாளைக்கு இன்னொரு சர்ச்சில் கூட்டம், நாளைக்கு அமெரிக்கா, நாளைக்கு நெதர்லாந்து, நாளைக்கு யூரோப், மீதி 6 நாட்கள் சுவிசேஷம் பெற்றவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் மத்திய தான் நின்று கொண்டிருக்கிறோம். இங்க நிப்பதுக்கு நான் கஷ்டப்படல. இங்க நிப்பது நான் ஒண்ணுமே கஷ்டப்படல. ஃபிளைட் போட்டாங்க, வந்தாங்க, டீ குடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. நான் என்ன கஷ்டப்பட்டேன் இங்க வர்றதுக்கு? என் கஷ்டம் இது இல்ல. அந்த காணாம போன ஆட்டுக்குட்டி ரட்சிக்கப்படாத இருக்குது, அங்க நான் போனோம். இங்க பார்த்து கொஞ்சம் ஆண்டு சந்தோஷப்படலாம். ஆனா அந்த காணா போன ஆட்டுக்குட்டி மீட்டு என் தோளில் போட்டு கொண்டு வரும்போது அங்கே பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. அதை செய்வதற்கு ஆட்கள் இல்லையோ, அதை செய்வதற்கு ஆட்கள் இல்லை.